பண்ணிருக்காங்க. இது உங்களுடைய எதிர்ப்பை வந்து நாங்கள் வந்து மேலதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி அவங்களுடைய இந்த இதை வந்து ஃபுல் டீட்டெயிலே வந்து நாங்கள் அனுப்புவோம். அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணி எப்படியும் வந்து மேக்ஸிமம் உங்களுடைய விருப்பம் இல்லாமல் எந்த வேலையும் நடக்காது. அதை வந்து உறுதி பண்ணப்படுறோம். வேற என்ன வளர்ச்சி திட்டங்களும் நடைபெறாது. அதை வந்து உறுதியாக சொல்லலாம். யாரும் வரமாட்டாங்க. திருப்பி சொல்றாங்க அதான் சொன்னா நீங்க திருப்பி இண்டிவிஜுவல் ரெப்ரசன்டேஷன் 3C தான் பண்ண முடியும். எல்லாரும் அவரவருக்கு நோட்டீஸ் வந்துச்சுன்னா நீங்க வந்ததுனால் வறுமை இப்ப இருக்க எதிர்ப்புல வராம இருக்கிறதுக்கு பண்ண முடியாதான்னு என்ன கேட்டா நான் இல்லை அதுக்கு அத்தாரிட்டி. நான் வந்து பண்ணோம் என்ன நான் பண்றது இல்லை, நான் ஒரு ஆள் பண்றது இல்லை. அதனால இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நான் சொல்றது இதுதான். இப்போதைக்கு வந்து நீங்க வந்து யாரும் நாங்கள் உங்களை மீறி அது பைபாஸ் ஒரு இடம் போட்டுருக்காங்க. அப்புறம் அதுவும் பண்ணுறாங்க, அப்புறம் இதுவும் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு எங்கள் ஆஃபீஸில் பண்ணல. அது பணம் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. இடம் எடுத்துட்டு பணம் பண்ணுறாங்க. அந்த ஆஃபீஸில் இது வந்து இமீடியட்டாக பண்ணுறக்காண்டி இது வந்து ட்ரை பண்ணி. ஏன்னா திருப்பூருக்கு போகணுங்க. அந்த பக்கம் போகும்போது திருப்பூர் தான் மெயின் டிராஃபிக். அது பண்ணக்கா பண்ணிட்டாங்க. இது தெரில. இப்போ நீங்கள் இப்போதைக்கு இந்த இதை உங்களுக்கு இந்த ஸ்கீம் வேணுமா வேண்டாமல் தான் டிசிஷன் எடுக்கணும். நீங்கள் எல்லாரும் எதிர்க்கிறீங்க. அதை வந்து நம்ம ஏன்னா இந்தலையும் வச்சுக்கிறீங்க சார். அது ஸ்டேட் ஒன்றில் பண்ணாங்க. ஃபண்டு லஞ்சம்னு பண்ணாங்க. அதுக்கு மாற்றம் பண்ணுறீங்களா? அதுக்கு மாற்றுதலான்னு சொல்ல முடியாது. பல்லடத்துக்கு பைபாஸ் அவ்வளோதான். இல்ல ஏன் அந்த கோரிக்கை வந்து நீங்க நிறைவேற்றாம வச்சுக்கிறீங்களா? ஏன்னா அது வந்து 2019ல பண்ணது வந்து ஜீரோ வேல்யூ பண்ணி அவங்க வந்து கேள்வி வந்து கேட்டுட்டே ரிப்போர்ட் இருந்தாங்க. நான் ஒன்றும் உங்களுக்கு ரிப்போர்ட் இது வந்து பேட்டி இல்லை. இது உங்களுடைய உணர்ச்சியை நான் வந்து பிரதிபலிக்கிறது. நீங்க பேட்டி எடுக்கிற மாதிரி எடுக்கலாம் இதே எடுக்கலாம். எங்களோட கோரிக்கையை நாங்கள் இன்வைட் தானே சார் கேட்க முடியும். வேற யாரையும் போய் கேட்க முடியாது. சார் மக்களோட நீங்க வந்து அவங்க நீங்க தான் சொல்லுவாங்க. நான் வந்து அவங்க கிட்ட போய் நிறைய என்னோட கருத்தை சொல்ல முடியாது. அதான் சொல்ல எழுதிடுறாரு. உங்க ரெப்ரசன்டேட்டிவ்லாம் வாங்கிக்கலாம். இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அனுப்பணும். உங்களை பேசிட்டு நான் அனுப்புறேன். இதையே நீங்க கொடுத்தாலே நான் அனுப்பிடுறேன். வந்து பேசணும் அவசியம் இல்லை. இருந்தாலும் உங்களுடைய உணவுகளை மதித்து தான் வந்து பேசுறேன். அதை ஏற்றுக்கிட்டு முடியும் சார். இன்னொரு டவுட் நீங்கள் எங்களுக்கு சொல்லி இப்போ அனுப்பிச்சிட்டு இதுக்கு நிரந்தர தீர்வு வேணும்னு நான் கேட்குறேன். அதுக்கிட்ட யாரையும் பார்க்கணும்னு சொல்லுங்க, பார்க்கலாம். நீங்க வந்து இப்ப நீங்க பேசுறது வந்து எங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இப்போ அதுக்கு பிரச்சனை சால்வ் பண்ணி அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. ஏன் அப்படி பண்ண முடியாதுன்னா இப்போதைக்கு எப்படி முடிக்க முடியும்? ஒருத்தருடைய பொதுவான அது எப்படி முடியும்? இப்போதைக்கு பிரச்சனை இன்னொரு எலெக்ஷன் அது ஒரு வருஷம் டைம் ஆக அப்புறம் பாத்துக்கங்க. நீங்க அப்புறம் தெரியாது. அப்படி சொல்ல முடியாது. நீங்க இப்போதைக்கு நான் வந்து எப்படின்னா இப்போ வந்து நீங்க எதிர்ப்பு தெரிவிச்சு அதை தெரியப்படுத்தணும் தான் சொல்ல முடியும். நான் எப்படி திருப்பி வேற நான் ப்ராமிஸ் பண்ண முடியும்? இப்போ உங்களுடைய எதிர்ப்பை ஃபுல்லாக நான் வந்து மனுவாக வாங்கியிருக்கேன். அந்த மனுவை வச்சு நான் இதை வந்து உங்களோட மனுவை வந்து நான் வந்து ரிப்போர்ட் போட்டு இவ்வளோ வேறு இருக்கீங்க, என்னுடைய ஃபோட்டோ காப்பி இந்த ரிப்போர்ட் நாளைக்கு பேப்பர் கட்டிக்கு வரும் எல்லாத்தையும் வச்சு அனுப்புவேன். அது அளவுக்கு போக தேவைமா எனக்கு தெரியாது. சிறு விவசாயம் தேவை இல்லாமல் போகலாம். தேவை இல்லாமல் போகலாம். அது எனக்கு தெரியாது. 45 கிணறு இங்க பாருங்க. ஒவ்வொரு எடுத்த உடனே வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நான் போய் இப்படி பண்ணணும். ஒரு விஷயம் கேளுங்க. ஆபீசஸ் வந்து டிஃபரெண்ட் ஆஃபீஸ். இப்போ இந்த அலைன்மெண்ட் மட்டும் தான் நான் பார்க்குற அலைன்மெண்ட். இதுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் சொன்ன எதிர்ப்புக்கு நான் வந்து தெரியப்படுத்துறேன். இதுக்கு மேலே கேட்குறது என்கிட்ட கேட்டு வேஸ்ட் சார். அரசாங்கம் இதுக்காக எல்லாமே எடுத்து வச்சுட்டாங்க சார். கல் பிடிஎஃப் இருக்கு. அப்படியே கூட நீங்க 100 குடும்பத்தினுடைய உயிரை இழந்தாவது இந்த ரோட்டை நாங்கள் தயாரா இருக்கேன். உங்க பேருங்க? என் பேர் கோவிந்தராஜுங்க. நாங்கள் வந்து பல்லடம் திருப்பூர் மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறோம். பல்லடம் வந்து 5 வருவாய் கிராமத்து வழியாக NH 81க்கு புறவழிச்சாலை அமைக்கிறதுக்காக ஒரு 10 கிலோமீட்டர் அளவில் புதிய திட்டம் ஒன்று வந்து நில அளவீடு செஞ்சிட்ருக்குறாங்க. இந்த தகவலை எங்களுக்கு தெரிஞ்சு அதை என்னென்னு பார்க்கும்போது ஏற்கனவே மாநில நெடுஞ்சாலைத்துறையால் வந்து 2021 அறிவிக்கப்பட்ட திட்டம் 13.5 கிலோமீட்டரில் இருந்து அளவீடு செஞ்சு கல் நட்டி எல்லாம் செஞ்ச திட்டத்தில் நேஷனல் ஹைவேஸ் டச் ஆகிறதுனால அவங்க தான் இந்த திட்டத்தை செயல்படுத்துவாங்கன்னு மாநில அரசாங்கத்தில் எங்களுக்கு தகவல் கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த திட்டம் தான் வருதுன்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு இடத்துல இப்போ பல்லட நகரப்பகுதியை சேர்ந்த 5, 6, 7 3 வார்டுக்குள்ளே
பல்லடம் நகரத்திலேருந்து சரியாக 1.8 கிலோமீட்டருக்குள்ளே 70 அடி அகரத்தில் 6 வழிச்சாலை அமைக்கிறது, இணைப்பு புறவழிச்சாலை 70 மீட்டரில் 220 அடியில் பண்ணுறதுங்கிறது முழுசாக எங்களோட வீடு, நிலங்கள், சிறு குறு தொழில்கள் எல்லாத்தையுமே மிகப்பெரிய அளவில் பாதிக்குதுங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து பல்லடத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பளவுலர்கிட்ட எங்களை ஆட்சேபனை தெரிவித்தோம். பொறுப்பளவுலர் கோயம்புத்தூர் டி வந்து சார் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்ததுனால இன்றைக்கி எல்லோரும் பொதுமக்கள் எல்லாம் வந்திருக்கோம். எங்களோட கருத்து என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கடி வந்து போக்குவரத்து நெரிசல் குறைக்கிறதுக்காக தான் இந்த புறவழிச்சாலை அமைக்கிறோம். அதை வந்து ஊர் விட்டு ஒரு 5 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ரிங் ரோடு பண்ணும்போது தான் அது வந்து எல்லாருக்கும் பயன்படும். அங்கே இருக்கக்கூடிய தொழில் பொருளாதாரம் எல்லாமே வளர்ச்சி அடையும். இது மறுபடியும் வந்து 1.5 கிலோமீட்டர் இருக்கிற டவுனுக்குள்ளே 70 மீட்டர் அகலத்துக்கு 6 வழிச்சாலை அளவுக்கு இடம் எடுக்குங்கிறது பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுது. இதை வந்து ஆட்சேபித்து தான் இன்றைக்கி வந்து எங்களை மாற்று வழியை நீங்கள் யோசிங்க அப்படிங்கிற மனு கொடுத்துருக்கோம். எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க சப்போஸ் எடுத்தால்? வீடுகள், கடைகள் எவ்வளோ பாதிக்கப்படும்? இப்போ வந்து இதில் கிணறுகள் வந்து 36 கிணறுகள் பாதிக்கப்படுதுங்க. கோழி பண்ணைகள் வந்து ஒரு 8 இருக்குது. கால்நடை வளர்ப்போர் இருக்குது. அதே மாதிரி விவசாயிகள் வந்து இப்போ வந்து சின்ன சின்ன விவசாயிகள் நிறைய 100கணக்கான விவசாயிகள் அதில் பாதிக்கப்படுறோம். விசைத்தறி கூடங்கள் இருக்குதுங்க, சிறு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. இது எல்லாமே பெரிய அளவில் பாதிக்கப்படுது. பிஏபி வாய்க்கால் வந்து பாசனம் இருக்குது, ஓடைகள் இருக்குது, கோயில், சுடுகாடு, இந்த மாதிரி எல்லா இடமும் இல்லை வருது. ஏன்னா இது நகரப்பகுதி ஒட்டி வர்றதுனால இது பெரிய அளவில் இது வருது. இதில் என்னென்னா எல்லாமே சிறு நிலம் வச்சுருக்கிறவங்க தான். மேக்ஸிமம் வந்து 3/4 ஏக்கரா, 30 சென்ட், 10 சென்ட், 5 சென்ட். இதில் யாரும் வந்து இந்த 220 அடி கொடுத்துட்டு எனக்கு அந்த பக்கம் இருக்கிறது என்னோட 10 பேர் இரும் பரவாயில்ல நான் கொடுக்க முடியுங்கிற நிலைமையில் இல்லை. இதுக்காக தான் நாங்கள் வந்து 40 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஒரு அதிகாரியை பார்க்கணும் அப்படின்னா 90% மக்கள் பாதிக்கப்பட்டது இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா அது எந்த அளவுக்கு எங்களோட பாதிப்பு ஏற்படுத்துங்கிறது நீங்களே புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். வந்து நடத்த மாட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு அவர். இல்லை, அதிகாரி என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு எதிர்ப்பு மக்களுக்கு இருந்ததுன்னா நாங்கள் அந்த செயல் திட்டத்தை நாங்கள் கொண்டு வரல. திட்டம்ங்கிறது மக்களுக்காகத்தான், மக்கள் வேண்டாம்னா நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்காங்க. வாய்மொழியில் தான் மேற்படி அவங்க அதிகாரிகளுக்கும் துறை சார்ந்த இதுகளுக்கும் இதில் எங்களோட எதிர்ப்பை ஆட்சேபனை எடுத்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் இந்த திட்டம் அரசு மாறினாலும் அதிகாரிகள் மாறினாலும் இத்திட்டம் வந்து எங்களோட நிலப்பகுதியில் தான் அவங்க செயல்படுத்த முடியும். அப்படி செயல்படும் போது வந்தால் அது வந்து எங்களோட எதிர்ப்பு போராட்டங்களை தாண்டி எங்களை உயிரை தாண்டி எடுத்து தான் அவங்க அதை செய்ய முடியும். அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இருந்ததுனால தான் நாங்கள் போராட்ட களத்துக்கு வந்திருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ.